சிஎஸ்கேவா? சிஎஸ்கேலாம் இந்த வருஷம் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் இல்லப்பா. எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, டெட் பவுலிங்கும் இல்லைன்னு ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. இந்த சீசன் சிஎஸ்கேவோட பிளேயிங் 12 காம்பினேஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ல போக சான்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு. எல்லாரும் கோரத்தை வச்சு நான் 3 பிளேயிங் 12 காம்பினேஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எம்எஸ் தோனி ஆளனா மட்டும்தான் 14.2 கோடி கொடுத்து எடுத்த 2 பசங்களும் உள்ள ஆட முடியும்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா 3 பேருமே சேர்ந்து ஆட முடியும். அதுக்கான பிளேயிங் 12 காம்பினேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் எம்எஸ் தோனி ஆட மாட்டாருன்னு வேற சொல்றாங்க இந்த சீசன். ஒருவேளை எம்எஸ்டி ஆடலன்னா அதுக்கான பிளேயிங் 12 காம்பினேஷன். அப்புறம் ஃபைனலா சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் பிளேயிங் 12 என்னன்றதையும் பார்ப்போம். நீங்க எந்த காம்பினேஷன் போட்டாலும் சில பேர்லாம் கண்டிப்பா பிளேயிங் 12 ஆடியே தீருவாங்க. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, டெவால்டு பிரேவிஸ், நூர் அகமது, கலீல் அகமது, அப்புறம் நம்ம பிரசாந்த் வீர். இதுல எப்போடா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பிரசாந்த் வீர நீ சேர்த்தன்னு கேட்காதீங்க. பயபுல ரொம்ப ப்ராமிசிங்கா தெரியறாப்புல. விஜயசாரே ட்ரோஃபில பேட்டிங் பாலிங் ரெண்டுத்திலுமே கலக்குறாப்புல. அதுலயும் பாலிங் பாங்கோ. அது இல்லாம ஜடேஜாவோட பிளேஸுக்காக தான் பயபுலிய 14.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. இவரை எடுத்தா மட்டும்தான் பேட்டிங் பாலிங் ரெண்டுத்திலுமே ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க சிஎஸ்கே. ஏன்னா ஒரு பக்கம் வீக்கா தான் இருக்கு. பிரசாந்த் வீர நல்லா பண்ணியே ஆகணும். ஒருவேளை பயபுல சொதப்பிட்டா டீமே காலி. ஆனா அந்த பையன் 100% சொதப்ப மாட்டான். சரி, இப்போ வாங்க 3 காம்பினேஷன் என்னன்றதை ஒன்றா பார்ப்போம். லாங் ஃபார்வர்ட் வீடியோ நம்ம மட்டும் போகவே மாட்டிருக்கு. ஷார்ட்ஸ் போட்டா 2 லட்சம் 3 லட்சம் போகுது. லாங் ஃபார்வர்ட் வீடியோன்னா 5000 முக்குது. லாங் ஃபார்வர்ட் வீடியோவும் பாருங்கயா. பார்த்துட்டு ஏதோ ஹைப் பட்டர்லாம் இருக்கமே, அதெல்லாம் ஹைப் பண்ணி விடுங்கயா. வெறும் ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு ஓடி போறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க அந்த நோட்டிபிகேஷன் பெல் இருக்குல்ல, அதை அழுத்தி ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் லாங் ஃபார்வர்ட் வீடியோ வந்தாலும் உங்களுக்கு காட்டும். சரி, என் சொந்த கதை பழம் எல்லாம் போதும். இப்போ வாங்க காம்பினேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேயிங் 12 காம்பினேஷன். எம்எஸ் தோனி இருந்தா இந்த 2 பசங்களாலையும் ஆட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா ஆட முடியும். ஆனா சிஎஸ்கே சிவம் துபே 6th பவுலிங் ஆப்ஷனா பார்த்தா மட்டும்தான் இந்த காம்பினேஷன் அமையும். நம்பர் 1 ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன். நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட். நம்பர் 4 சிவம் துபே. நம்பர் 5 டெவால்டு பிரேவிஸ். நம்பர் 6 பிரசாந்த் வீர். நம்பர் 7 கார்த்திக் சர்மா. நம்பர் 8 எம்எஸ் தோனி. நம்பர் 9 நூர் அகமது. நம்பர் 10 கலீல் அகமது. நம்பர் 11 நேதன் நிலேஸ். நம்பர் 12 மேட் ஹென்ரி. இதுல நம்ம தூபே சாரோட சேர்த்து 6 பேரால பவுலிங் போட முடியும். பேட்டிங் சும்மா பங்கமா இருக்கும். எம்எஸ்டியோட சேர்த்து 8 பேட்டிங் ஆப்ஷன் சும்மா நொறுக்க முடியும். அப்புறம் இந்த காம்பினேஷன் மட்டும் அமைஞ்சதுன்னா நம்மளோட ஃபாஸ்ட் பவுலிங் பயங்கரமா இருக்கும். நேதன் நிலேஸ் அண்ட் மேட் ஹென்ரி 2 பேருமே கொண்டு வந்து சுருலாம் பவர் பிளேலையும் டெத் ஓவர்ஸ்லயும். அடுத்த பிளேயிங் 12 காம்பினேஷன். இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல எம்எஸ் தோனி ஆட மாட்டாரு. ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருந்தா அப்ப சிஎஸ்கேவோட பிளேயிங் 12 காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓபனிங் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன். நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட். நம்பர் 4 சிவம் துபே. நம்பர் 5 டெவால்டு பிரேவிஸ். நம்பர் 6 பிரசாந்த் வீர். நம்பர் 7 கார்த்திக் சர்மா. நம்பர் 8 ஜாமி ஓவர்டன். நம்பர் 9 நூர் அகமது. நம்பர் 10 கலீல் அகமது. நம்பர் 11 நேதன் நில்லிஸ். நம்பர் 12 அன்ஷுல் கம்போஜ். இந்த காம்பினேஷன்ல ஜாமி ஓவர்டன் ஆடியே ஆகணும். ஏன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் 2 பேருக்குமே ஐபிஎல் லெவல்ல பினிஷ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஜாமி ஓவர்டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பினிஷர். நீங்க பிபிஎல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், செம்மையா கேம் கொண்டு போய் பினிஷ் பண்ணுவாரு. இந்த பசங்களோட யாராவது கைட் பண்ணி கேம கொண்டு போய் பினிஷ் பண்றதுக்கு ஆளு வேணும். அத ஜாமி ஓவர்டனால மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். அதனால ஜாமி ஓவர்டன் கண்டிப்பா ஆடி ஆகணும் இந்த காம்பினேஷன்ல. ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லிடுவேன், இது நடக்க ரொம்ப சான்ஸ் கம்மி. தலைவன் ஒருவேளை ஆட மாட்டான்னா முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாப்ல. கடைசி நேரத்துல வந்து நான் ஆட மாட்டேன்னு சொல்ல மாட்டாப்ல. பயப்படாதீங்க, தலைவன் ஆடுறான், ஆப்பனட்ட பொழகிறான். ஒருவேளை இல்லைன்னா அப்படின்றதுக்காக தான் இந்த காம்பினேஷனை போட்டு வச்சேன் சும்மா. இப்போதான் மெயின் ட்விஸ்டரே இருக்கு. இப்போ வாங்க இப்போ சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் 12 பிளேயிங் காம்பினேஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஓபனிங் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன். நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட். நம்பர் 4 சிவம் துபே. நம்பர் 5 டெவால்டு பிரேவிஸ். நம்பர் 6 மேத்யூ ஷாட். நம்பர் 7 பிரசாந்த் வீர். நம்பர் 8 எம்எஸ் தோனி. நம்பர் 9 நூர் அகமது. நம்பர் 10
அன்சுல் கம்போஜ், நம்பர் 11 நேதன் இல்லிஸ், நம்பர் 12 கலீல் அகமது. இதுதான் என்னோட பிளேயிங் 12 காம்பினேஷன். இந்த டெம்ப்ளேட்ல சிஎஸ்கே போக தான் சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல 8 பேரால பேட்டிங் பண்ண முடியும். 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த டீம். இதுல நம்ம நேதன் இல்லிஸ் அண்ட் அன்சுல் கம்போஜ் 2 பேரும் டெட் பவுலிங் போடுவாங்க. நேதன் இல்லிஸோட டெட் பவுலிங் பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அன்சுல் கம்போஜ் பங்கமா பவுலிங் போட்டிருக்காரு சாட் முசகலி ட்ரோஃபிலையோ அண்ட் விஜய் ஹசாரேலையோ. முக்கியமா டெட் பவுலிங் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காப்ல. சையத் முசகலி ட்ரோஃபில பஞ்சாப் அகைன்ஸ்டா சூப்பர் ஓவர்ல தலைவர் பண்ண சம்பவத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க நம்புறேன். நீங்க வேணா பாருங்க. 2 பேரும் சேர்ந்து சும்மா கும்முன்னு ஏத்த போறாங்க டெத் ஓவர்ஸ்ல. அப்புறம் பினிஷிங்ல மேத்யூ ஷாட், பிரசாந்த் வீரா, அப்புறம் நம்ம எம்எஸ்டி. மேத்யூ ஷாட் எப்படி பினிஷரா? அவரு ஓப்பனிங் 2 பேட்டில் ஆடுறதான ஆடுவாரு நீங்க சொல்லலாம். ஆஸ்திரேலியா இப்ப அவர் பினிஷரா தான் ஆட வச்சுருக்கீங்க. அங்கே ஆடும்போது இங்க என்ன பிரசாந்த் வீராலாம் ஐபிஎல் பிரஷரை தாங்க முடியாது. அவரால் பினிஷ் பண்ண முடியாது. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு வராதிங்க. அதுக்காக தான் காலங்காலமா கொடூரமா பினிஷ் பண்ண என் தலைவன் எம்எஸ்டி இருக்கானே கூடவே. தலைவன் இருக்காயா? தலைவன் பாத்துக்குவா பிரசாந்த் வீர. நீங்க கவலைப்படாதீங்க. டீம் பங்கமா இருக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. டெட் பவுலிங் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நேதன் லிஸ்ட்ல நம்ம கம்போஜோ சொருவிடுவாங்க. இதுக்கு மேல நமக்கு நல்ல பவுலர் வேணா பும்ராவை தான் போய் வாங்கிட்டு வரணும். ஏன்னா பும்ராவை தவிர வேற எவன் போட்டாலும் நான் அடிப்பேன் ஐபிஎல்ல. இதுதான் என்னோட பிளேயிங் 12 காம்பினேஷன். நீங்க உங்களோட பிளேயிங் 12 காம்பினேஷன் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்ன காம்பினேஷன்ல எந்த காம்பினேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸை மட்டுமே பார்க்காத நம்மளோட லாங் ஃபார்மட் வீடியோவை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நானும் லாங் ஃபார்மட் வீடியோஸ் போடுவேன். அதனால அந்த ஐப்பு கீப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஏத்தி நம்ம வீடியோவை கொஞ்சம் பேர் பாக்குற மாதிரி பண்ணி விடுங்க. அடுத்து எந்த டீமோட பிளேயிங் 12 காம்பினேஷன் போடலான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த டீமை நீங்க அதிகமா சொல்றீங்களோ அந்த டீமுக்கு அடுத்து பிளேயிங் 12 காம்பினேஷன் போடுவோம். அப்புறம் எப்பவும் போலதான் போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிட்டு போங்கடாயா. பா.